السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اليوم ننجيك ببدنك خلفة لتكون لمن خلفك آية. صدق الله العظيم. وقال نبينا سيد البشر محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: أحتسب على الله أن يكفر السنة الذي قبلها. وقال أيضا: أنا أحق موسى منكم، أنا أولى بموسى منكم. أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீகள், தபஉ தாபீகள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களில் முதலாவது மாதமான ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முதல் மாதமான அல்லாஹ்வுக்கு பிடித்த முஹர்ரம் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். ஹிஜ்ரி 1445 புதிய வருடமான ஹிஜ்ரி புத்தாண்டை நாம் அடைந்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1446 இரண்டாவது வார ஜும்ஆ இது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து சரீரத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்க்க சொன்னார்களோ, அது அத்தனையும் அறவே விலகி இருக்கக்கூடியலாம். வாழும் காலமெல்லாம் நோய் நொடி இல்லாத மருத்துவமனை செலவுகள், கஷ்டங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினை, வாழும் காலமெல்லாம் ஹஜ் உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், கண்மை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், மேலும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவுகள், துவாக்கள், கயிறு பரக்காத்துக்களை எல்லாம் செய்தார்களோ, கேட்டார்களோ, அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் பலர் அன்பான பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருளால் புனிதமிக்க முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறோம். ஹிஜ்ரி புத்தாண்டை நாம் அடைந்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1446 இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி மிக சிறந்த இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் யௌமு ஆஷூரா என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து நபிமார்கள் வெற்றி பெற்ற சோதனையிலிருந்து சாதனையாக்கிய சிறந்த நாளை அடைய இருக்கிறோம். எனவே இது குறித்து சில சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், அல்ல ரஹ்மான் வருங்காலங்களில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாள் அல்லாஹ்விடத்திலே சிறப்பிற்குரியவை. ரமலான் நோன்புக்கு பின்னால் ஒரு சிறந்த நோன்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இனி கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னால் அது ஆஷூராவுடைய நோன்பு என்று சொல்லலாம்.
வஸல்லம் ரமலான் நோன்பு கடமையாக்குவதற்கு முன்பாகவே எல்லா சமுதாயத்தினரும் நோன்பு நோற்ற ஒரே நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களுக்கு சில சோதனைகளை கொடுத்து அதிலிருந்து அவர்கள் வெளியே வந்து வெற்றி பெற்று சில சமுதாயத்திற்காக வேண்டி நம்முடைய இந்த உம்மத்தை நிலை பெறுவதற்காக வேண்டி பல படிப்பினை செய்திகளை அல்லாஹ் உணர்த்தி காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பல வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் அடங்கியதுதான் இந்த ஆஷூரா தினம் போன்றவைகள் எல்லாம். எனவே நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காக, நம்முடைய அமல்களை மீண்டும் மீண்டும் ஆர்வமாக செய்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற தினங்களை ஒரு ரமலானுடைய கடைசி பத்தோ, ஒரு துல்ஹஜ் மாதமுடைய முதல் பத்தோ, அல்லது இந்த முஹர்ரம் மாதத்தின் முதல் பத்தோ, முத்தான 3 பத்துக்களும் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த மிக சிறந்த வாய்ப்புகள். இதில் இரவு நேர தொழுகைகள், தஹஜ்ஜத் தொழுகைகள், நாம் 5 வேளை பர்து தொழுகைகள், தான தர்மங்கள், திலாவத்துல் குர்ஆன், என்னென்ன நலவுகள் எல்லாம் செய்ய முடியுமோ, அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்தை பெற முடியுமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகள். எனவே சரியான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையை சொல்லி காட்டுகிற பொழுது ஐயாமில்லா, அல்லாஹ்வுடைய நாட்களை மக்களுக்கு நீங்கள் நினைவுபடுத்துங்கள். என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, உலகம் உள்ளளவும் எத்தனையோ நல்லடியார்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறார், எத்தனையோ தீர்க்கதரிசிகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கான படிப்பினை செய்திகள், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று எடுத்துக்கொள்வது, அது அல்லாஹ்வுக்கு அது பிரியமானதும் மகிழ்ச்சியானதும் அவனுக்கு சிறப்பிற்குரியதுமாக ஆகும். சில பக்தர்கள், சில அநியாயக்காரர்கள், சில சர்வ அதிகாரத்தில் இருந்து மக்களை வழிகெடுத்தவர்கள், இவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவர்கள், தீயவர்கள், இவர்களுடைய தண்டனையும் இருக்கிறது. எனவே அல்லாஹ் நல்லதையும் சொல்லுகிறார், இவர்களை பார்த்து நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். தீயவர்களையும் அல்லாஹ் சொல்லுகிறார், இவர்களை பார்த்து நீங்கள் வாழாதீர்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்களும் ஒரு சர்வ அதிகாரத்தில் இருந்து ஆட்சி செய்கிற பொழுது இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் நிலைமையும் இவ்வாறு தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் படிப்பினை செய்தியாக சொல்லி காட்டுகிறார். எனவே ஆஷூரா பிறை 9, 10 அன்று நாம் நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கிறது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ கஃபீர ஸனத்தல்லதி கப்லா, முன் சென்ற ஓராண்டு பாவங்களுக்கு இந்த ஆஷூரா நோன்பு பரிகாரமாக இருக்கும். எனவே இந்த நோன்பை நீங்கள் வையுங்கள் என்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அடுத்த ஆண்டு பிறை 9 நான் உயிரோடு இருந்திருந்தால் பிறை 9 நான் நோன்பு வைப்பேன் என்பதாக சொன்னார்கள். எனவே அதனால் தான் தொன்று தொட்டு கியாமத் நாள் வரைக்கும் ரமலான் நோன்புக்கு பின்னால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த ஆஷூரா நோன்பை அதற்கு கண்ணியம் செய்கிறோம், மரியாதை செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம், அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். பிறை 9, 10 நோன்பு வைப்பது சுன்னத். அதாவது உங்களுக்கு புரிவது போன்று சொல்லுவோம், ஆனால் வருகிற செவ்வாய், புதன் அல்லது புதன் வியாழன். ஏன்னா இந்த நாட்களில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நோன்பு வைப்பார்கள், அவங்களுக்கு மாற்றம் செய்யணும். எந்த காரியமும் யூத நசாராவோடு நீங்கள் ஒப்பிடக்கூடாது, ஒப்பாகக்கூடாது என்பதற்காகவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு வைக்கிறாங்க. நம்ம யாரு? நம்ம இஸ்லாமியர்கள், நம்ம முஸ்லீம்கள், இஸ்லாத்தில் ஆக தகுதியானவர்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தவர்கள். எனவே அவங்க வைக்கிறமா நம்ம வைக்கக்கூடாது, ஒன்று எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு சொல்லியே சொன்னாங்க. பிறை 9, 10 வைங்க அல்லது 10, 11 வைங்க சொன்னாங்க. ஏன்னா ஒன்று மட்டும் வைக்கிறது மக்ரூ, வெறுக்கத்தக்க செயல், ஹதீஸ்ல இருக்கு. எனவே இது போன்ற சில வழிகாட்டல்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி மதீனாவுக்கு வருகிற பொழுது அங்க சில யூதர்கள் நோன்பு வச்சிருந்தாங்க. என்ன இன்னைக்கு என்ன புதுசாக நோன்பு வச்சிருக்கீங்க? நாயகம் கேட்டாங்க. கேட்டப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டப்போ அந்த யூதர்கள் சொன்னாங்க, இன்னைக்குதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அவருடைய சமூகத்தார்களும் ஃபிரௌனுடைய
தீங்கிலிருந்து, கொடுமையிலிருந்து, சர்வ அதிகாரத்திலிருந்து வெற்றி பெற்ற நாள். எனவே அதை நினைவு கூறுவண்ணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோன்பு வச்சாங்க. நாங்களும் நோன்பு வைக்கிறோம். உடனே விடுவார்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் விட்டுக் கொடுப்பார்களா? சொன்னார்கள், ஆனா அப்போ மூசா மின்கும், ஆனா அவுலாவி மூசா மின்கும், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆக தகுதியானவங்களே நாங்கள் தான். எனவே நாங்கள் 2 நோன்பு வைப்போம் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் வைத்தார்கள். இன்று நாமும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே குர்ஆனிலே கூறப்படுகிற இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு மிக அதிக படிப்பினை செய்து நமக்கு சொல்லித்தரு. ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் இந்த பிறை 10 நடந்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொர்க்கத்தில் புகுந்தது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இந்த ஆசுராவுடைய பிறை 10 தான். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி பொறுப்பு கிடைத்தது இந்த ஆசுராவுடைய பிறை 10 தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இந்த ஆசுராவுடைய பிறை 10 தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஈமான் கொண்ட மக்களும் கப்பலில் ஏறி அந்த கப்பல் ஜூதி மலையிலோடு ஒதுங்கி நின்றது இந்த ஆசுராவுடைய பிறை 10 தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்து வெற்றி பெற்றது இந்த ஆசுராவுடைய பிறை 10 தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த 2 நபிமார்கள் பிறந்ததும், ஈசா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததும் இந்த ஆசுராவுடைய பிறை 10 தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதும் இந்த ஆசுராவுடைய பிறை 10 தான். இப்படி ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள், நிறைய நற்செய்திகள் சொன்னாலும் ஒரு மனம் வருத்தம் வரக்கூடிய ஒரு செய்தி, ஹசன் ஹுசைன் அன்னவர்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் ஷஹீதானது இந்த ஆசுராவுடைய பிறை 10 தான். எனவே இது போன்ற நிகழ்வுகள் இருந்தாலும் ஆக சிறந்தது, ஆக வரலாற்று செய்தி நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பினைகள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் ஏராளமாக குர்ஆனிலே இருக்கிறது. அந்த ஃபிரௌன் செய்த அந்த கொடுங்கோல் ஆட்சி, சர்வ அதிகாரத்திலிருந்து எப்படியெல்லாம் மக்களை அவன் வழிகெடுத்தான், இது குறித்தெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான். அந்த வம்பன் அவன் எப்படி சாகடிக்கப்பட்டான், எப்படி அவன் மக்களை எல்லாம் கொன்று குவித்தான் என்பது குறித்தெல்லாம் குர்ஆனிலே நிறைய இடங்களில் சுமார் 130க்கும் மேற்பட்ட இடம் ஃபிரௌனை பற்றியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேசிக்கொண்டே இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 7 துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதும் இந்த ஆசுராவுடைய பிறை 10 தான். நிறைய செய்தி. ஃபிரௌன் அவன் தன்னை ஒரு காலகட்டத்தில் நான் தான் ஒரு இறைவனாக இருக்கிறேன், என்னை போன்ற ஒரு சிறந்த இறைவன் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னான். மக்கள் பனு இஸ்ரேல் சமுதாயத்தார் அவர்களிடம் ஃபிரௌன் சொல்றான், நான் தான் உங்களுக்கு இறைவன், என்னை போன்ற ஒரு சிறந்த கடவுள் உங்களுக்கு இல்லை. குர்ஆன் கொஞ்ச நாள் அவருக்கு கிரேட் அவருக்கு உயர்ந்து போல தெரியும் சொல்றாரு. ஆனா ரப்புக்கும் ஆலா, உலகத்திலேயே உயர்ந்த கடவுள், உயர்ந்த இறைவன் நான் மட்டும்தான் என்பதாக சிரித்து வைத்தான் ஃபிரௌன். இப்படியெல்லாம் சொல்லி அந்த மக்களை வழிகெடுத்தான். சர்வ அதிகாரத்தில் இருப்பவர்கள் சில முட்டாள்தனங்கள் ஏற்படும். நாங்கள் தான் சரியா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கரெக்டான பாதை போயிட்டு இருக்கோம்னு சொல்லி இவன் பண்றதுதான் பாருங்க. கூட இருந்த மன்னர் நம்ரூத் அவன் பண்ணா பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பு சமாவாதி வல் அர்த், வானங்களின் பூமியின் இறைவன் அல்லாஹ் மட்டும்தான், அவன் தான் ஆட்சிக்குரியது அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவன் நம்ரூத் சில மன்னர்களும் கூட இருந்து கெட்டு போறாங்க. அதான் மன வருத்தம். இவன் சொல்றா, ஏணி வச்சு ஏறி பாருங்க உங்க ரப்பு தெரியுறான். குர்ஆன்ல இருக்கு. எப்படி? ஏணி வச்சு ஏறி பாருங்க, வானம் பூமியுடைய ரப்பு மூசா சொல்லுகிறாரு உங்கள் இறைவன். இப்போ நம்பரும் சொல்றா, ஏணி வச்சு ஏறி பாருங்க, ஏதோ உங்க ரப்பு தெரியுறானா. இப்படி சில மன்னர்களும் முட்டாள்தனமாக இருக்கிறார்கள். சர்வ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரும் சில முட்டாள்தனமான வேலைகளை பண்ணுகிறார்கள். ஏன்னா ஃபிரௌன் பண்ணது எல்லாம் அல்ல குர்ஆன்ல வரிசையா இருக்கு. முதல்ல உங்களோட இறைவன் நான் தான் சொன்னா, என்ன தவிர வேற இறைவன் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, இது ஒரு செருக்கு. அதெல்லாம் தாண்டி உயர்ந்த இறைவனை நான் தான், ஒரு அன ரப்புக்குமுல் ஆலா, மிகப்பெரிய இறைவன், மிகப்பெரிய கடவுள் நான் தான் என்பதாக மாறு தட்டி கொண்டார். அதற்கு கூட இருந்த நம்ரூத், அவன் கூட இருந்த மன்னர்
மந்திரியாக இருக்கக்கூடிய நம்புவது, மேலே இருக்கான ஏறி பாருன்னு சொல்லி இப்படி சில விஷயங்கள் எல்லாம் குர்ஆனிலே பேசப்படுகிறது. எனவே இவர்கள் செய்த முட்டாள்தனத்தை அல்லாஹ் வரிசையாக சொல்லிக் கொண்டே வருவான். அப்புறம் அந்த கடல் பிளவுபட்ட சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். 12 கோத்திரத்தார்கள் கடல் வழியாக பயணம் செய்கிறார்கள். இந்த பாதையிலிருந்து அடுத்த பாதைக்கு செல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் ஈமான் கொண்ட அந்த 6 லட்சம் பேர், 70,000 பேர், 3 லட்சம் பேர், 6 லட்சம் பேர் என்பதாக பல ரிவாயத் இருக்கிறது. 12 கோத்திரத்தாரும் கடல் பிளக்கப்பட்டு அந்த பாதையிலே செல்லுகிறார்கள். மண்ணு காய்ந்த மண்ணு போன்று இருக்கிறது, கடல் வழிவிடுகிறது. 12 கோத்திரத்தாரும் உள்ளே வருகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தினர் கடைசி அவர் வெளியேற, ஃபிரௌனும் அவருடைய கடைசி அவர் உள்ள வர அல்லாஹ் கடலை கூட்டிக் கொள்கிறான், மூடிக்கொள்கிறான். அவர்களை அழித்து நாசமாக்கி நாம் பார்க்கிறோம். சில சர்வ அதிகாரத்திலே ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு சில ஒரு பெருமையோ நான் தான் எல்லாம் செய்ய முடியும் என்கிற கர்வம் வந்து விடுகிறது. எனவே அவர்கள் அன்னைக்குள்ள ஃபிரௌன் இருந்து இன்னைக்குள்ள ஃபிரௌன் வரைக்கும் யாராக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிற ஒரே செய்தி, ஒரே பிடியாக படித்து விடுவான். சின்ன பின்னமாக ஒரு அடையாளமே இல்லாத அளவுக்கு ஆக்குற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நிமிடத்தில் அவனால் பண்ண முடியும் என்கிற விஷயத்தை தான் படிப்பினை செய்தியாக நம்ம பார்க்கிறோம். அப்ப சொன்னாங்க, மூசாவுக்கு ஒரு சமூகத்தால் கடலை கடக்கிறதுக்கு முன்னாடி கடலுக்குள்ள நம்ம போனா மூழ்கிடுமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மூசாவை சொன்னாங்க, இன்ன மஹிய ரப்பி சயதுலி, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கான், நம்ம கைத்தடியை கடல்ல அடிப்போம், கடல் கடப்ப நம்ம போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி செய்யப்பட்டது. அதே மாதிரி கடலை கடந்து அந்த பக்கம் வந்தார்கள். இவர் உள்ளே வர அல்லாஹ் கடலை மூடிவிட்டான், மூழ்கடித்தார். அவன் போட்டிருந்த அந்த கவச உடை கொண்டு பிராவுடைய அந்த உடலை அல்லாஹ் கடல் கூட வச்சிருக்கல, தூக்கி வெளியே எரிஞ்சிருச்சு. குர்ஆன்ல இருக்க இந்த ஆயத்துக்கள் எல்லாம் படித்து பாருங்க. உலகத்தில் உள்ள எந்த ஆட்சியாளரும் எந்த சர்வ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் தவறு செய்தால் அல்லது மக்களை கொன்று குவித்தால், அநியாயம் செய்தால், பெருமை அடித்தால் அவர்கள் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக விட்டுருக்கிறார். அதனால்தான் ஃபிரௌனுடைய உடலை இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கான். நீலாம் இந்த மாதிரி செஞ்சினா உனக்கு இதான் வெளியின்றாங்க. எப்படிங்க? ஃபிரௌனுடைய உடல் இன்னைக்கும் எகிப்து நாட்டில் மியூசியத்தில் இருக்கு. யார் யாரெல்லாம் ரொம்ப ஆணவத்தால் அதிகாரத்தால் ஆற்றுகிறோ, மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையை சரியாக செய்யாமல் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அநியாயம் செய்கிறதோ, அவருடைய நிலைமையெல்லாம் இப்படிதான் ஆகும். இவரை பார்த்து நீ ஒழுங்கா இருந்துக்க அல்லா சொல்லணும். வாங்க ஆயிட்டு வரும். அது யோகனுக்க பதனிக்க பிராவுடைய உடலை நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோம். தக்கூன இவன் கல்பக ஆயா, பின்வரக்கூடிய அத்துணை ஆட்சியாளருக்கு இது அத்தாச்சு என்பதா அல்லாஹ் பேசுறான் குர்ஆன். அப்ப அப்படி இருக்கிற பொழுது இன்னைக்குள்ள பிரான்கள் வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு பெரும்பான்மைக்கு எதிராக தான் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். சில முட்டாள்தனங்களை குறித்து சர்வ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சிலர் கூட வேலை செய்யாது என்னமோ தெரியல, அவருடைய முட்டாள்தனங்கள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபிரௌனை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது அவன் நான் தான் ரப்பு என்று சொன்னது மட்டுமல்லாமல் அவன் செய்த சில முட்டாள்தனங்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஃபிரௌனுடைய கனவு, நைட்டு தூங்குற போது ஒரு கனவு வந்துச்சு. அப்போ ஒரு ஆண் குழந்தை உன்னுடைய அரண்மனையில் வளரும், உனக்கு அது ஆபத்தை விளைவிக்கும், உன்னுடைய நீ செய்கிற அநியாயங்களை தட்டி கேட்கும் என்பதாக ஒரு கனவு வந்துச்சு. உடனே ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தில் யோசிக்கும், திட்டமிடணும், பிளான் பண்ணணும். இவன் என்ன பண்ணா, இது தப்பியோட அபுதா மற்றும் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தையும் கொண்டு போயிடும். கனவுல வருது, ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தை உன்னுடைய அரண்மனை, உங்க பயம் வந்துருமா இல்லையா? இப்போ பயம் வந்துருச்சு. இப்போ யார் யாரெல்லாம் ஆண் குழந்தை பெற்றிருக்கோ எல்லாத்தையும் கொண்டான். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டமோ என்னமோ தெரியல, ஒரு ஆண் குழந்தை மட்டும் அவன்கிட்ட கையில மாட்டாம அந்த குழந்தை தண்ணீர மிதந்திலிருந்து போய் அவனுடைய அறைக்கே சென்று அவனுடைய அரண்மனையிலே வளர்ந்தவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பண்ணணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியும் நடத்தாட்டிக்காங்க. இப்போ இது போல சில முட்டாள்தனங்கள், யோசிப்பதில்லை, தெளிவான விஷயங்களை முடிவெடுப்பது கிடையாது. சில முட்டாள்தனங்களால் ஆட்சியே அவர்கள் குலைக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்த விஷயங்களை சொல்லி காமிக்கிறார். ரெண்டாவது செய்தி என்னன்னா, மூசா ஒரு சூரியக்காரர், அவர் கையில் கைத்தடி வச்சிருக்காரு.
மூசா என்ன சொல்றாங்க, இதுதான் என்னுடைய பலம், இதுதான் என்னுடைய அத்தாட்சி, இதுதான் என்னுடைய அற்புதம். ஆனா இவருமே என்ன சொல்றாரு, சூரியக்காரர்களா இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல போய் மூசா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் ஏதாவது ஒரு பண்ணணும், ஏதாவது ஒரு தந்திரமா ஏதாவது ஒரு யோசனை ஆலோசனை செய்யலாம், பேசலாம், அப்படிலாம் பண்ணல. சூரியக்காரர்களுடைய கூட்டத்தை அவருடைய கூட்டத்தாரிடமே சென்று ஏதாவது பண்ணணும்னு சொன்னாங்க. இப்ப அவங்களாம் உருவாங்க, அவங்களாம் கேள்வி கேட்டாங்க. நீ தான் பெரிய ரப்புன்னு சொன்ன, நீ தான் இறைவன் சொன்ன, இப்போ அவர் அதை பண்றாரு இதை பண்றாரு எங்கள்கிட்ட சொல்லி அவங்க திருப்பிக்கிட்டு கேட்டாங்க சூரியக்காரர்கள். எனவே இந்த அளவுக்கு சில முட்டாள்தனங்களை அவன் செய்த சில விஷயங்களை அநியாயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல அடுக்கடுக்காக சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவர்களும் அவர்களோடு சென்ற 6 லட்சம் மக்களும் கடலை கடந்து போவாங்க. இருந்தாலும் பின்னாடி பார்க்கறது, போறப்பே பின்னாடி பார்க்கறது, என்ன பண்றாங்க, என்ன பண்ணலாம், ஒரு யோசனை இல்லாமல் ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் இது போன்ற சில சதிவலைகளை சில செயல்களை செய்ததால் இவனுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறார். எனவே ஆட்சியாளர்கள் அல்லது சர்வ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய தேவைகளை சரியான முறை நிறைவேற்ற வேண்டும். நான் தான் பெருமை அடிக்கிறேன், நான் தான் ஒரு பீடத்தில் இருக்கிறேன், நான் இப்படிதான் செய்வேன்னு சொன்னா அவருடைய நிலைமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றுமே இல்லாம சின்ன பின்னமா ஆக்கியதை திருமறையை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பேரும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து அனைத்து மக்களும் சமம், எல்லா மக்களும் இங்கே செக்குலர் நாடு, இது அனைத்து மதத்தவரும் வாழலாம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு வழிநடத்த வேண்டும் என்பதை தான் இது போன்ற சில படிப்பினை செய்து உணர்த்தி தருகிறது. எனவே இந்த ஆசுரா தினத்தில் வருகிற செவ்வாய் புதன் அல்லது புதன் வியாழன் இந்த 2 நாட்கள் நம்ம நோன்பு வைக்க வேண்டும். அன்றைய தினத்திலே குடும்பத்தாருக்கு விசாலமாக செலவு செய்யும். யாரு? ஆசுராவுடைய தினத்திலே பின் ஆசுரா தினத்திலே தன்னுடைய குடும்பத்தாருக்கு தாராளமாக விசாலமாக யார் செலவு செய்கிறார்களோ ஏழையை இருக்கக்கூடிய 11 மாதங்களில் அவர்களுக்கு பரக்கத்தை தந்து விடுவான், விசாலத்தை ரிசுக்களை விசாலப்படுத்தி விடுவான் என்பதாக ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். ஆசுரா தினத்தில் யார் குளித்துக் கொள்கிறார்களோ, யார் சுத்தபத்தமாக குளித்துக் கொள்கிறார்களோ அன்றைய தினத்திலே ஜம்ஜம் நீர் எல்லா தண்ணீரோடையும் சுத்தமான தண்ணீரோடு கலக்கப்படுகிறது. எனவே குளித்துக் கொள்வருடைய எல்லா நோய் நொடியும் நீங்குகிறது என்பதாக சில ரிவாயத்துகள் வழியாக பார்க்கிறோம். குறிப்பாக நாம் சொல்வது ஆசுரா தினத்திலே சில மூட நம்பிக்கையினால் எல்லாம் காப்பாற்ற வேண்டும். தெளிவான மார்க்கத்திலே நம்ம இருக்கிறோம், தெளிவான செய்து அல்லாஹ் வழிகாட்டுகிறார்கள், சஹாபாக்கள் வாழ்ந்து வழிகாட்டுகிறார்கள். ஆசுரா தினத்திலே கவுத்தி சாப்பிடக்கூடாது, கணவன் மனைவி ஒன்று கூடக்கூடாது, இது போன்ற சில வதந்திகள் தொன்று இருக்கிறது. அல்லாஹ் அதை அடியோடு அந்த மூட நம்பிக்கையை ஒழிப்பானாக. குறிப்பாக ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுமா இவர்கள் விஷயத்தில் இருக்கக்கூடிய ஷியா என்ற பிரிவினர் அவர்கள் செய்கிற அந்த அநியாயங்களும் தங்களை தாங்களே வருத்திக் கொள்வது, அடித்துக் கொள்வது, இது போன்ற விஷயங்கள் மார்க்கத்திலே இல்லை. மார்க்கத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். யார் ஒப்பாரி வைத்து அழுகிறார்களோ அதுவும் இந்த மார்க்கத்திலே இல்லை. ஒப்பாரி வைத்து அழுவதற்கு தாரை உருக்கி அதை அவருக்கு நாளை மறுமையிலே வேதனையாக செய்யப்படும் என்பதாக கடுமையான ஹதீஸ்கள்லாம் வந்திருக்கு. பஞ்சா என்று சொல்லப்படக்கூடிய 5 விரல்களை சிலையாக செய்து அதை அவர்கள் இன்று காபீர்கள் கொண்டு வழிபட்டு கொண்டு இருப்பது மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். அது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஷியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த முஸ்லிம் பிரிவினர்கள் இது போன்ற முகமது ரசூலுல்லாஹ், அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹா, ஹசன் ஹுசைன் இவர்கள் 5 பேரை முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வழிபட்டு கொண்டு தங்களை தாங்களே வருத்தி கொண்டு சாட்டையால் அழுத்திக் கொண்டு ஒப்பாறு வைத்து அழுவது, ஊர்வலம் செல்வது, இதெல்லாம் இதற்கும் இந்த மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது போன்று செய்பவர்களுக்கு கடுமையான வேதனை தண்டனை இருக்கிறதுதான் என்பது இருக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்னது போல நீங்கள் நேரான மார்க்கத்திலே இருக்கிறீர்கள், எப்படி உங்களுக்கு வழிகாட்டப்பட்டதோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விஷயத்தை நான் விட்டு செல்கிறேன்.
அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹி வ சுன்னத்து ரசூலி, ஒன்று அருள்மறையாம் திருமறை, அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் வழி தவற மாட்டீர்கள். இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை, அதை பின்பற்றி காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எனவே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலா யுத்தகலத்திலே வஃபாத்தாகப்பட்டது நாம் எல்லாம் அந்த வரலாறுகளை அறிந்திருக்கிறோம். ஹுசைன், ஹசன் ஹுசைன் மின்னி, என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களில் உள்ளவர். அவர்களை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்கள் என்னை பிரியப்படுகிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னார். அஹ்லுல் பைத் ஸல்லல்லாஹு குடும்பத்தார் நம்ம பிரியப்படணும், ஸல்லல்லாஹு குடும்பத்தார் நம்ம பின்பற்றணும். இதெல்லாம் மிகப்பெரிய ஈமானை வலு சேர்க்கக்கூடிய மஹப்பத்தில் உள்ளது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்கள் அந்த ஷஹீதானதை இன்னைக்கு இதை ஒரு பிரபலயமாக்கி இது வருஷம் இதை அதை பஞ்சா எடுத்து தீ பிரிக்கிறது, இது போன்ற அனாச்சாரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நன்னாளிலே, இந்த ஆசுரா என்று சொல்லப்படும் நன்னாளிலே நாம் நோன்பு வைக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்ய வேண்டும், உலமாக்களை சந்திக்க வேண்டும், தான தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும், 1000 முறை குல்ஹுவல்லாஹு சூராவை ஓத வேண்டும். இப்படி ஏராளமான சிறப்புகளை உலமா பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள், ஹதீஸ்களே இருக்கிறது. எனவே நாமும் இந்த நாட்களிலே வருகிற செவ்வாய் புதன் அல்லது புதன் வியாழன் 2 நாட்கள் நோன்பு வைத்து அந்த ஆசூராவை கண்ணியப்படுத்துவோம். எல்லாருக்கான கயிறு மறக்காக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நிரப்பமாக தந்தல்வானாக. ஆமீன். வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.